நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 320வது உண்டான வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னை நகரில் அஷ்டலட்சுமி கோவிலும் ஒன்று இருக்குது, பெசன்ட் நகரில். அது எப்படி எழுப்பப்பட்டது, எந்த வருஷம், யாரால், எதனால் இது நடந்ததுன்னு பார்க்க போகிறோம். மோரோவர் ஜனவரி 8ஆம் தேதியான நேற்று ஷீலா கொடுமுடியிலும் பேசிகிட்டே இருந்தார். மகாபிரியாவுடைய சமாதியான நாள் சார். நேற்று அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நேற்று தொண்டை ரொம்ப மக்கர் பண்ணிடுது. நான் இல்லைன்னா 2-3 வீடியோ போட்டுருவேன். சப்ஜெக்ட் இருக்குது, பேச முடியல. இன்றைக்கி மார்னிங் சாமியெல்லாம் பிரார்த்திச்சு எனக்கு நல்லபடியாக தொண்டையை மாற்றுப்பார் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு இருமல் குறைஞ்சிருக்கு. ஸோ என்னால் பேச முடிகிறதா பேசுகிறேன் உங்களோட. பேத்து முடிச்ச மாதிரி ஆகிட்டேன் ஒரு வாரமாக. ஸோ அருளால் 6,000 பேச முடியல. தொடர்ச்சியாக படிக்கணும். அதை 3 பேஜ் 4 பேஜ் முடியாது. ஸோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிலாம் போயிடுது எனக்கு. இப்போ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட், இந்த அஷ்டலட்சுமி கோவில் பெசன்ட் நகரில் எப்படி வந்தது அதை பார்க்க போகிறோம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் கொடுத்து ஸ்ரீனிவாசகுமார். சுற்றி அஷ்டலட்சுமி இருக்குது, நடுவில் மகாவிஷ்ணு இருக்கார். ஆக்சுவலாக கோவில் அங்கே எப்படி இருக்குன்னா மகாலட்சுமியோடு இருக்கும். இது அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு முன்னாடி போட்ட படம் அது. இந்த படம் தான் முக்கியமான காரணம் அந்த கோவில் எழுப்புறதுக்கு. இது மகாபெரிவாருடைய அனுகிரகம் பெற்ற படம். இது கிடைக்கவே இல்லை இப்போல்லாம், ரொம்ப துர்லபமாக இருக்குது. ரொம்ப அழகான படம் அது. எல்லா ராத்திரியும் ஹாலில் மட்டும் அந்த காலத்தில் பூஜை ரூம்லேயும் இருக்கும். இங்கே போட்டிருக்கு மகா பெரிவார் அருகப்படுறதுன்னு. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இப்போ அதாவது முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியாவை தெரிந்தார். அவர் பெரிய உபன்யாசகர், மகா பெரிவாளுக்கு ரொம்ப வேண்டி வரவர். ஸோ அவர் வந்து வைஷ்ணவர் இருந்தாலும், வைஷ்ணவமாக இருந்தாலும் மகா பெரிவாளை போய் அடிக்கடி தரிசிச்சுட்டு வருவார், நல்லா பண்ணுவார் அவர். ஸோ 1970 பெசன்ட் நகரில் இவர் இருந்த இடத்துல 4-5 வீடு தான் இருந்ததுதான். வீடே கிடையாது பெசன்ட் நகரில் 1970s. அதாவது அது ஒரு 30 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அவர் கோஷாலை வச்சிருந்தார். அங்கே ஒரு முறை உபன்யாசம் செய்ய மும்பை நகருக்கு போயிருக்கார். அங்கே மகாலட்சுமி கோவில் இருக்குது, 3 தேவி இருக்கு, அது மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அங்கெல்லாம் முகம்தான் பெருசாக தெரியும், 4 கை மட்டும் தான் வச்சுருப்பான், உருவெல்லாம் பார்த்து தெரியாது நமக்கு. அதை பார்த்துட்டு இவர் மனசில் நம்ம ஏன் நம்ம மும்பை செழிப்பாக இருக்குது என்னென்னா இந்த மகாலட்சுமினால் தான், நம்ம சென்னையே பண்ணக்கூடாதுன்னு எண்ணம் தோணிட்டு. ஸோ மகாபிரிவாளை அதுக்கு பின் தரிசித்த போது முக்கூரார் தன் இந்த அபிப்பிராயத்தை அந்த தெய்வத்திடமே மனம் திறந்து பகிர்ந்துள்ளார். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரி அவர் பேர், அவர் நல்ல பாரியான சரீரம். நான் ஜவஹர்லாலுக்கும் அந்த ஆத்துக்கு 2 தடவை வந்திருக்காரு. இங்கே ஹவுஸ் ஓனர் நாராயணன் இருக்கார். அவர் கூப்பிட்டு ஹோமம் பண்ணுவார் அவருக்கு, அவரை வச்சு. அப்போ தான் பூஜை பண்ணுற விக்கிரகத்தெல்லாம் கொண்டு வந்து எழுந்தருளை பண்ணி 2 நாள் கேம்ப் பண்ணுவார் அவர். இப்போ உடனே பெரியவ தெய்வ கட்டளையாக, ஏன் நீயே மகாலட்சுமி கோவில் கட்ட வேண்டியதானன்றார். ஒரு ஷாக் ஆகிடுச்சுன்னா சஜஷன் சொன்னால் நம்மளே கட்ட சொல்கிறார். இவர் எப்படி முடியுது, நான் எப்படி பெரியவா அவ்வளோ பெருசு பண்ண முடியும், நான் சாதாரண உபன்யாசகர்ன்றார். ஏன் உன்னால் கட்ட முடியாது, கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் யார் கட்டினா தெரியுமா அப்படின்னு கேட்குறார். தெரியல பெரியவான்றார். அப்போ சொல்கிறார், அந்த கோவில் சாரங்கபாணி கோவில் பெரிய கோவில், அது ஒரு ஏழை பிராமணன் கட்டிந்து தெரியுமான்னு. அந்த கோவிலை ஒரு ஏழை பிராமணன் தான் கட்டியதாகவும், கையில் காசே இல்லாமல் சொம்பு மோட்டின் வந்து யாசகம் பண்ணி பைசாவை சேர்த்து கட்டினார் அவர். அதுபோல் நீயும் கட்டலான்றார். இவர் அந்த திருப்பணிக்காக முதல் கட்டமாக நிலத்தை தேடுறார். நிலம் கிடைக்கவே இல்லை. ஆனால் அப்போ வந்து என்ன 1970s அங்கெல்லாம் ஒரு கிரவுண்டு வந்து 5000 ரூபா தான். பெசன்ட் நகரில்
1970s ஒரு கிரவுண்டு விலையை 5000, 8 கிரவுண்டு வேணும்னு பார்க்குறாரு. அப்போ 40,000 ரூபா. கை விட பைசா கிடையாது. ஸோ இது எப்படி ஒரு உபன்யாசகராக இருந்து எப்படி வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும்னு திங்க் பண்ணுறார். அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு உபன்யாசம் செய்யும் இடத்தெல்லாம் பெரியவாளின் கட்டளையையும் அதுக்கு தான் முயற்சி எழுதி சொல்லிடுறார். அப்படி ஆந்திர மாநிலத்தில் உபன்யாசம் செய்யும் போது மகாபிரியின் ஆட்சியை சபையோருடன் சொன்னபோது அதில் ஒரு பக்தர் பேங்க் அதிகாரியாக இருந்தார். அவர் இது முடிஞ்ச பிறகு நான் ஏற்பாடு பண்ணுறேன், லோனில் ஏற்பாடு பண்ணுறேன் உங்களுக்கு, அது நான் பண்ண முடியும் என்னால் அப்படின்றார் அவர். ஸோ இந்த பத்திரம் அடமானம் எதுவுமே இல்லாமல் 40,000 அந்த காலத்து தரது கஷ்டம் இல்லையா, அவனை ஏற்பாடு பண்ணி தரேன்றார். பின்னர் இவர் அந்த பேங்க் அதிகாரியை அழைத்து கொண்டு மகா பெரியவாளை தரிசிக்கிறார். ஸோ பெரியவாளும் ஈஸ்வர திருவடியாளாக அம்மா சரி சொல்லிட்டு அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு கூப்பிட்றாரு. இந்த கடனை எப்படி அடைப்ப அப்படின்றார். ஸோ அப்போ அவர் சொல்கிறார், அதுக்கு நானே ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்றார். அப்போ கல்கி வார எழுதாடியின் நிர்வாகியாக இருந்த திரு சதாசிவம் அவர்களை அழைத்து வீட்டுக்கு ஒரு லட்சுமி, ஸோ வீட்டுக்கு ஒரு அஷ்டலட்சுமி, சென்னைக்கு ஒரு மகாலட்சுமி அப்படின்னு டைட்டிலில் ஒரு ஆர்டிக்கல் எழுதி சொல்கிறார். எழுதி இப்போ காமிச்சு இந்த படம் இருக்கு இல்லையா, இந்த படத்தை போட சொல்கிறார். பெரிய பிரிண்ட்டு. இந்த படத்தினோட உயரமே கிட்டத்தட்ட 2 அடி உயரம் இருக்கும். 2.5க்கு ஒரு 1.25 அடி அகலம் இருக்கும். உயரம் 2 அடி மினிமம், அது 3 அடி கூட இருக்கும். அது ஒரு 1 அடி 2 அடிக்குள்ள அகலம் இருக்கும். ஸோ சதாசிவத்தை அடித்த எம்எஸ் லட்சுமி வீடியோட அவரோட வீட்டுக்கு ஆத்துக்கார் அவர் சதாசிவம். வீட்டுக்கு ஒரு அஷ்டலட்சுமி, சென்னைக்கு ஒரு மகாலட்சுமின்னு தலைப்பிட்டு இந்த கோவிலுக்காக கல்கி பாரதியில் ஒரு விளம்பரத்தை வெளியிட சொன்னார். இடையே அச்சகன் நடத்தி வரும் ஒருவர் கூப்பிட்டு அஷ்டலட்சுமியோட படம் ஒன்றை அச்சிட்டு தருமாறு கூறினார். நல்ல கலர் ஆர்ட் பேப்பரில் அச்சிடப்பட்ட அந்த அஷ்டலட்சுமி படத்திற்கு 11 ரூபா ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டார் பரமாச்சாரியார். அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தோட விலை 11 ரூபா. நிலத்தின் கடன் 40,000 என்று இருக்க ஒரு படம் 11 ரூபாய் வீதம். எத்தனை படம் அச்சிட்டு விற்பனை அவ்வளோதான் பிரிண்ட் பண்ணான், நிறையா பிரிண்ட் பண்ணலாவா. ஸோ எவ்வளோ வருமோ அதுக்கு பண்ணிங்க போதும்ட்டார். அதில் 10 ரூபாயை கோவிலுக்கும் 1 ரூபாயை அச்சகத்திற்கு பிரிண்டருக்கு மட்டும் கொடுத்து சொல்லிட்டார். இப்படி மகா பெரிவாளின் அனுகிரகம் பெற்ற படம் என்று குறிப்பிடப்பட்டு விநியோகத்திற்கு இந்த அஷ்டலட்சுமி படத்திற்கு பக்தர்கள் பெரிய வரவேற்பு இருந்தது. அது அதிசயம் என்னவென்றால், பிரபல நாத்திக தலைவர் ஒருவர் முக்கூரார் ஸ்ரீ சீனிவாச வரதாச்சாரியார் இல்லத்தில் வந்து திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டு அவருக்கு 2 படம் வாங்குவாங்க. நாத்திக தலைவர் தாடி சொல்லிப்பார், யாரும் தெரியல, இந்த தாடிகாரன் பேத்தின்றால அந்த தாடிகாரர் அவருக்கு தெரியல. ஸோ 2 படம் வாங்கி போய்க்கார் அவர், பணம் கொடுத்துட்டு. இது மகாபிரிவருடைய அனுகிரகம் போட்டிருக்கு, அதனால் வாங்கி போகிறேன்னு சொன்னார் அவர், அந்த தாடி வைத்த தலைவர். இப்படி வேக்கும் வகையில் பெரியவா அருளால் கோவில் நிலம் வாங்கப்பட்டது. முதலே மகாலட்சுமி மட்டும் கோவில் என்று ஆரம்பிக்கப்பட்டு அஷ்டலட்சுமிக்கு முதலாக பிளான் கிடையாது. அஷ்டலட்சுமிக்கு இந்த 3 அடுக்கு இதுவாட கட்டி இப்படி ஏறி அப்படி இறங்கின மாதிரி இருக்கும். சென்ட்ரலாக வந்து மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுக்கும் கோவில். ஒவ்வொரு லட்சுமி கிரகத்துக்கும் ஒவ்வொரு பக்தர் உதவிட அஷ்டலட்சுமி புக்காக எடுத்து இங்கே ஒன்று குறிப்பிட விரும்பேன். குருமாதா சம்பகாம்பா, இந்த லட்சுமி சந்திரமௌழி, இங்கே டாக்டர் ராஜன் ஒருத்தர் இருந்தார், ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் சோழவன் ஊரில் வடமேற்காடுன்னு 108 கோவில் கட்டிருக்கார் அவர். அங்கே வந்து அஷ்டலட்சுமி கோவில் இருக்குது. பெரிய இருக்கும். அம்பாள்லாம் கிட்டத்தட்ட உட்கார்ந்த நிலையே 3 அடி இருக்கும். அதை தைரிய லட்சுமி வாங்கி கொடுத்தா எங்கள் குரும்மா. அதில் போட்டு சம்மகா அம்மான்னு போட்டு கொரட்டூரை சேர்ந்த லட்சுமி சந்திரமௌழியாடு நடைப்பணி போட்டிருக்கோம் அதில். ஸோ
முதலில் மகாலட்சுமிக்கு மட்டும் என்று கோவில் ஆரம்பிக்கப்பட்டு அஷ்டலட்சுமிக்கும் கோவிலாக அமையும் பேரில் இருந்தது. ஒவ்வொரு லட்சுமி விக்கிரகத்துக்கும் ஒரு பக்தர் உதவிட எல்லா லட்சுமி விக்கிரகங்களும் வழிபடிக்கப்பட்டன. அப்படியே சிலையெல்லாம் காஞ்சி படத்துக்கு போகிறது மகாபிரிவா பார்த்து தடவி ஆசீர்வாதம் பண்ணுறார். கும்பாபிஷேகத்துக்கு பெரியவாளை ஏற்றும்போது அது வைணவ கோவில், நீங்கள் வைஷ்ணவா, நான் பண்ணுறது நியாயம் கிடையாது, அழகி சிங்கர் கூப்பிடுங்க அப்படின்றார். அகோபில மடம் ஜியர் அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஆனால் மகாலட்சுமி ஆலயத்தில் மகாவிஷ்ணு இல்லாமல் தனியாக மகாலட்சுமி ஏற்புடையதில்லைன்ட்டார். இன்னும் ஒரு வாரம் தான் கும்பாபிஷேகத்துக்கு இருக்குது. அதோட மகாபலிபுர கன்சல்ட் பண்ணும்போது மகாபலிபுரத்தில் ஒரு சபை சொல்லி 10 நாள் அந்த விக்கிரகம் வந்தது. மகாவிஷ்ணு விக்கிரகம் சென்டராக தான் இருக்குது. ஒரு வார காலத்தில் மகாவிஷ்ணுக்கு எங்கே போகிறதுன்னு பார்த்து முக்கூர் மகாபலியுடன் ஓடி நிலைமையை சொன்னார். பெரியவா மகாபலிபுர சம்பதியுடன் சொல்லி ஒரு வாரத்தில் மகாவிஷ்ணு வந்து சேர்த்து விட்டார். ஸோ அவரையும் மகாலட்சுமி சந்தையில் ஸ்தாபிச்சாச்சு. 1976ஆம் வருடம் ஏப்ரல் 5 அன்று கும்பாபிஷேகம் ஆனது. மகாபரிவாரிடம் ஈஸ்வர அருளால் நமக்கு கிடைத்திருக்கும் பெசநகர் அஷ்டலட்சுமி ஸ்ரீமன் நாராயணனோடு நமக்கு எல்லா வீட்லேயும் அருள் புரிந்தார். லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்துட்டுருக்கா அப்படின்னு கட்டுரை முடிகிறது. திரும்பி காமிக்கிறேன். அந்த அஷ்டலட்சுமி படம் தான். எங்கேயா கிடைச்சா சொல்லுங்க. அது ஈவன் ஐ வாண்ட் டு பை. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் லக்ஷ்மியோட மகாலட்சுமியோட மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் இருக்குது. அந்த மாதிரி படம். பட் இந்த படம் தான் எனக்கு பிடிக்கும். இது முதல்ல மகாபெரியாவே ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த படம் அது. இது எங்கேயா கிடைக்கிது அந்த சொல்லுங்க. இதை சொல்லி இந்த 320வது வீடியோவை நான் நிறைவேற்றுகிறேன்.